பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சனி பகவான் வந்தாலே என்ன பயம் அப்படின்னா 10 வருஷமா ஒரு துரோகி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டான். ஆனால் சனி பகவான் வந்த 10 நாள் அவனை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துருவான். அவர் வந்து அறுவை சிகிச்சை வல்லுநர்னு வச்சுக்கங்களேன். உடம்புல எதெல்லாம் ப்ராப்ளமோ கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அதான் சனி பகவானோட சிறப்பு. நிறைய சனி நிறைய தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சு பணம் ₹1 வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார். போதுண்டாப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு புரிய வைப்பார். இந்த 7.5 வருஷம் இந்த சனி இருந்து ஒருத்தனை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரோ அது ஒரே 2.5 வருஷத்துல தர்றது தான் அஷ்டம சனி. அஷ்டம சனி என்ன செய்யும்? அஷ்டம சனி உங்களுக்கு திருட்டுப்பட்டோம், செய்யாத தவறுக்கு தண்டனை, சிறைவாசம் அத்தனை உருவாக்கி. அவர் தொட்டு கொடுத்த லிங்கம்ங்கிறதுனால அது பேர் அகத்தீஸ்வரர்னு பேரு. அந்த சுவாமி பேரு. அம்பாள் பேரு அகிலாண்டேஸ்வரின்னு பேரு. கோயிலுக்கு போய் ஜாதக நோட்டை வச்சு வழிபடுவாங்க. அந்த அஷ்டமசனி இருக்கிறார் ஸ்பெஷலி ஃபார் அஷ்டமசனி. இந்த கோயில் வேறு எங்கேயுமே கிடையாது. பைரவர் தான் வந்து சனி பகவானுடைய குரு. அதனால் பைரவருக்கு வழிபாடு செஞ்சால் சனி பகவானுடைய கோபங்கள் குறையும். ஏழைகளுக்கு செருப்பு வாங்கி தந்தால் சனிக்கான பரிகாரம் தான். வரவிருக்கக்கூடிய 2025 எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த 2025 எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்லாம். ஆனால் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, சனி பகவான் ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறார். எப்போவுமே சனி பெயர்ச்சி அப்படிங்கிறப்ப இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏதோ நம்ம ராசி அஷ்டம சனியில் மாட்டிக்குமோ அப்படின்னு. முதல்ல இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன? இந்த சனி பகவான் இந்த பாத சனிங்கிறாங்க, நிறைய சனி சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன? அந்த கான்செப்டை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஆக்சுவலாக சனி பகவான் மட்டும்தான் கிரகங்களில் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். எக்ஸ்பீரியன்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்தாலே என்ன பயம் அப்படின்னா 10 வருஷமாக ஒரு துரோகி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டான். ஆனால் சனி பகவான் வந்த 10 நாள் அவனை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துருவார். அதான் சனியுடைய சிறப்பு. ஆனால் நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது. ஆனால் அவர் வந்து அறுவை சிகிச்சை வல்லுநர்னு வச்சுக்கங்களேன். உடம்புல எதெல்லாம் ப்ராப்ளமோ கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அதான் சனி பகவானோட சிறப்பு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல 2-3 கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று வந்து 7.5 சனி, 2வது அஷ்டம சனி, 3வது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு 3 சனி தான் இருக்குது. இதில் இப்போது நான் வந்து மீன ராசின்னு வச்சுக்கோங்க. என் ராசிக்கு முன்னாடி சனிக்கு வந்து 2.5 வருஷம் ட்ராவலிங் பீரியடு. அதாவது மகரத்துலேருந்து கும்பம் வர்றதுக்கே 2.5 வருஷம் ஆகும். கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். மீனத்துலேருந்து மேஷத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம். இப்போ நான் மீனத்தில் இருக்கேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறது கும்பம், எனக்கு பின்னாடி இருக்கிறது மேஷம். ஓகே, சனி பகவான் எப்போ கும்பத்துக்கு வந்துட்டாரோ அப்பயே வந்து நமக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். 7.5 சனினா என்னென்னா, இங்கே 2.5 வருஷம், கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரத்துக்கு 2.5 வருஷம், மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம், 2.5 ஆக 7.5 வருஷம் நம்ம அனுபவிக்கணும். தனக்கு பின்னாடி 2.5, தங்கிட்டு 2.5, தனக்கு அடுத்து 2.5 தான் கான்செப்ட். தனக்கு பின்னாடி வர்ற 2.5 வருஷ சனியை விரயச்சனின்னு சொல்கிறோம். விரயச்சனி. தங்கிட்ட இருக்கிற சனியை உடம்புலே உட்காந்துருக்கும் போது அதை ஜென்ம சனின்னு சொல்கிறோம். நமக்கு அடுத்த சனியை பாத சனின்னு சொல்கிறோம், அலைச்சல். ஸோ இந்த 3 சனியுமே வித்தியாசமான தண்டனைகளை கொடுப்பார். விரயச்சனி நிறைய தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சு பணத்தோட வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார். அப்படின்னா அந்தளவுக்கு இருக்கிற வேலையெல்லாம் பிடுங்கி விட்டு உங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விடுவார். பணம் ₹1 வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார். போதுண்டாப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு புரிய வைப்பார். ஜென்ம சனினா உடலுடைய வேல்யூ என்னங்கிறத புரிய வைப்பார். ஏதாவது தீய பழக்கங்கள் வச்சுருக்கிறவங்க அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏன்டா இந்த தப்பு பண்ணோங்கிற அளவுக்கு சரி பண்ணிடுவார். பாத சனினா அலைச்சல், ஓடுறது. இப்படி ஓடுறதுனால ஒன்றும் கிடையாது, உட்காந்து மைண்டை யூஸ் பண்ணு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, ஸோ 7.5 சனியோட 3 விரிவாக்கம் தான். அஷ்டம சனினா என்னென்னா, இந்த 7.5 வருஷம் இந்த சனி இருந்து ஒருத்தனை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரோ அது ஒரே 2.5 வருஷத்தில் தர்றது தான் அஷ்டம சனி. ஸோ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அஷ்டமம்னா 8, 8ஆம் இடத்துல சனி ட்ராவல் ஆனார்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 2025 மார்ச் மாதம் சனி பகவான் மீனத்துக்கு வரார். மீனம்ங்கிறது யாருக்கு 8ஆம் இடம்னா சிம்மத்துக்கு 8ஆம் இடம். அப்போ சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்கு டெஃபினிஷன்லாம் ஒன்றுமே தேவையில்லை. 7.5 சுருக்கி சின்னதாக ஒரு அப்ளிகேஷனாக போட்டால் அதுதான் அஷ்டம சனி. 7.5ங்கிறது ஒரு வெப்சைட்டுன்னு நினச்சிக்கிங்க. அதை சின்னதாக ஆப்பாக பண்ணிங்கன்னா அதுதான்.
ஸோ அப்போ அந்த 2.5 வருஷத்தில் 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருவார். அதனால தான் அஷ்டம சனியை பார்த்து நடுங்கிறது. அஷ்டம சனினா அவ்வளோ பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு டைம் அது. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே இவ்வளோ கொஞ்சம் லேட்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டிய ப்ராப்ளத்தை வெறும் 2.5 வருஷத்தை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும்போது லோடு தாங்க முடியாமல் வேலையிலேயும் நிம்மதி இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வித்தியாசமான பிரச்சனைகள் எல்லாம் வர காரணம் என்னென்னா சனி பகவான் அஷ்டம சனி. இது இல்லாமல் அர்த்தாஷ்டம சனினா என்னென்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் சனி வரும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்டாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி. 4ஆம் இடத்து சனி என்ன தருவார்னா, உங்களுடைய சுகத்தை கெடுத்துருவார். நான் இது வரைக்கும் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களை நிற்க வச்சு வேலை பார்க்க வைப்பார். நான் நின்றுட்டு வேலை செய்கிறேன்னா ஓடி ஆடி வேலை செய்ய வைப்பார். அந்த மாதிரி உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடியவர் அர்த்தாஷ்டம சனி. இவ்வளோ தான் அதனுடைய கேரக்டர்ஸ். அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி. அவ்வளோதான் இந்த வித்தியாசம். இந்த 2025 வரக்கூடிய மார்ச் சனி பெயர்ச்சியில் இந்த அஷ்டம சனி எந்த ராசிக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. ஏன்னா கும்பத்துலேருந்து மீனம். இல்லை அப்படின்னு கிடையாது. சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் மீனம். அதனால் அந்த இடத்துக்கு வர்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. அதனால் அஷ்டம சனினால் படாதபடுவார்கள் அவர்கள். அஷ்டம சனி என்ன செய்யும்? அஷ்டம சனி உங்களுக்கு திருட்டுப்பட்டோம், செய்யாத தவறுக்கு தண்டனை, சிறைவாசம் அத்தனை உருவாக்கி தரும். அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எழுத்தால், எண்ணால், எழுத்தால், செயலால், வாக்கால் ரொம்ப நேர்மையாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர்றது தான் அந்த சனி பகவானோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், படிக்காமல் கோப்புகளில் நம்பிக்கையின் அடிப்படையில் கையெழுத்து போடுறது. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பணம் கேட்குறான்ட்டு பணம் கொடுத்துட்டு அவன் கண்டிப்பாக திருப்பி தருவான்னு குருட்டுத்தனமாக நம்புறது போன்ற விஷயம். லீகலி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எது நீங்கள் பண்ணக்கூடாததை தைரியத்தின் அடிப்படையில் பண்ணுறது. போடா என்ன ஆயிரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் அஷ்டம சனி படுத்தும் பாடு. இப்படி நீங்கள் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த 2.5 வருஷமும் முன்னாடி போனால் முட்டும் பின்னாடி போனால் உதைக்கிங்கிற மாதிரி தான் அந்த 2.5 வருஷம் தொட்ட காரியம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து தடைகளும் தோல்விகளும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சட்டத்துக்கு ரீதியான சட்ட புறம்பான விஷயங்கள் நீங்கள் செய்யவே கூடாது. உடலுக்கு புறம்பான விஷயங்கள், அதாவது அந்த ஸ்மோக்கர்ஸு, ட்ரிங்க் பண்ணுறது போன்ற விஷயம், உடலுக்கு கேடு விளைவிக்கிற விஷயங்கள் எதுவுமே பக்கம் கூட போகக்கூடாது. தீது என்று ஒன்று அறிந்தால் அதை விட்டு ஓடிவிட வேண்டும். தீது என்று தெரிந்தும் நீங்கள் தொட்டால் திகட்ட தண்டனை கிடைக்கும். அதான் அஷ்டம சனியோட ஸ்பெஷல். ஸோ சூதறிந்து தீதறிந்து செயல்படணுன்றீங்க. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. மேனேஜர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, கேன்டீனில் காஃபி சாப்பிட்டுருக்கேன் சார், 10 நிமிஷத்தில் வரேன்னு உண்மையை சொல்லணும். நீங்கள் இல்லை சார் பக்கத்தில் தான் இங்கே தான் அந்த சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்கள் பின்னாடி அவரும் நின்று டீ குடிச்சிட்டு இருப்பார். கையோட மாட்டிப்பீங்க. உங்களை கையுங்களவுமா பிடிச்சி கொடுக்குறது அவரோட வேலை. சின்ன பொய் தான், ஆனால் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்திடுவார். இத்தனை பொய் மாதிரி எத்தனை பொய் சொன்னியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இழப்பு உண்டாக்குவார். அதனால் அஷ்டம சனி வரும்போது பொய்யே சொல்லக்கூடாது. ஆமாங்க நான் பண்ணதான் தப்பு, எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிடணும். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன கடக்க இருக்கக்கூடிய இந்த 2.5 வருஷம்? இந்த 2.5 வருஷத்தில் சிம்மராசிக்காரர்கள் ஒரு ஸ்தலம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. புதுக்கோட்டை பக்கம் அறந்தாங்கி மாவட்டத்தில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதாவது ஒரு காலத்திலே அகத்திய மாமுனிவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு செல்லுகிறார். அப்போ செல்லும் பொழுது ரொம்ப லேட் ஆகிட்டதுனால அந்த ஊரில் தங்குறார், அறந்தாங்கியில். அப்போ தங்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் ஒரு சுயம்பு லிங்கம் ஒன்று உருவாகியிருக்கு குளக்கரையில். ஸோ அந்த குளக்கரையில் இருக்க சுயம்பு லிங்கத்துக்கு பூஜைகள் பண்ணி வழிபடுறார். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன்னன் வந்து திருநள்ளாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். காளிங்கராயன்னு பேர் அந்த மன்னன் பேர். அந்த காளிங்கராயன்கிற மன்னன் வந்து எனக்கு அஷ்டம சனி பாடாப்படுத்துது, எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த சுயம்பு லிங்கத்தை நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு ப்ளஸ் பண்ணிட்டு போகிறார். அவர் தொட்டு கொடுத்த லிங்கம்ங்கிறதுனால அது பேர் அகத்தீஸ்வரர்னு பேர், அந்த சுவாமி பேர். அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரின்னு பேர். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போய் ஜாதக நோட்டை வச்சு வழிபடுவாங்க. அந்த அஷ்டம சனி இருக்கிற ஸ்பெஷலி ஃபார் அஷ்டம சனி. இந்த கோயில் வேறு எங்கேயுமே கிடையாது. புதுக்கோட்டை அறந்தாங்கி மாவட்டத்தில் இருக்குது அகத்தீஸ்வரர் கோயில் நடிங்க வரும். அங்கே போனீங்கன்னா அந்த அஷ்டம சனிக்குன்னே ஸ்பெஷல் அந்த கோயில். அதே மாதிரி அங்கே ஜாதக நோட்டை நவக்கிரகங்களுக்கு பக்கத்தில் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சனி பகவானுக்கு பக்கத்தில் வலது பக்கம் ராகுவும் இடது பக்கம் கேதுவும் இருப்பாங்க. இது சிறப்பு. எப்பயுமே சனி பகவானுக்கு இடது பக்கம் ராகுவும் வலது பக்கம் கேதுவும் இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த கோயிலில் மட்டும் வலது பக்கம் ராகுவும் இடது பக்கம் கேதுவும் இருப்பாங்க. ராகுவினுடைய பார்வை சனி மேலே படும். இது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயமாக அந்த கோயில் கருதப்படுகிறது. ஈவன் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியே கல்யாண தட்சிணாமூர்த்தின்னு தான் அழைக்கப்படுறார். ஸோ அங்கே போய் இந்த அஷ்டம சனியால் திருமண தடைகள் ஏற்படுபவர்கள், அஷ்டம சனியால் தொழிலில் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க போகக்கூடிய ஒரே கோயில் அது ஒன்று தான். தமிழ்நாட்டில் 7.5 சனிக்கு 100 கோயில் இருக்கலாம், அஷ்டம சனிக்கு கோயிலே கிடையாது. இதை பற்றி நிறைய பேர் பேசுனதும் இல்லை.
ஸோ அஷ்டம சனிக்கு இருக்கிற ஒரே கோயில் எதுனா அறந்தாங்கி மாவட்டத்தில் இருக்கும் புதுக்கோட்டை அறந்தாங்கியில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போகிறதுனால சிறப்பு ஏற்படும். பொதுவாகவே அஷ்டம சனியுடைய பரிகாரங்கள்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வன்னி மர குச்சிகளை வச்சு வன்னி மரத்தடி நிழலில் போய் இளைப்பாடுறது, வன்னி மரத்தில் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை, வன்னி மரத்தால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை, ஐயப்பன் சிலை, ஆஞ்சநேயர் சிலை ஏதாவது நீங்கள் செஞ்சு அதை வழிபடுறது சிறப்பிலும் சிறப்பு. சனி பகவான் ப்ராக்டிக்கல் காடு. அதனால் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது ஏழைகளுக்கு உதவுதல். எங்கேயும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் கண்டீர்களானால் அவர்களுக்கு உணவளிப்பது சாலச் சிறந்த பரிகாரம். அது சனிக்கிழமைகளில் பண்ணணும். அதே மாதிரி கருங்குவளை மலர்களால் சனி பகவானை அர்ச்சிக்கணும் அஷ்டம சனி இருக்கிறவங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு பிரீத்தியாகப்பட்டது ஐயப்பன் மாலை போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இதை பதிவை பார்க்குறவங்கெல்லாம் இப்பயே போய் கார்த்திகை மாதம் அழகாக மாலையை போட்டிங்கன்னா அஷ்டம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி ஆஞ்சநேய பக்தர்கள் ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை வச்சு இப்படி கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் வச்சுட்டிங்கன்னா தலை முதல் வால் வரை டெய்லி பொட்டு வச்சு கரெக்டாக அந்த ஒரு ராகு காலம் சனிக்கிழமை காலில் 9:10 பண்ணுங்கள். அல்லது டெய்லியுமே ராகு காலத்தில் ஆஞ்சநேயருக்கு உடலெங்கும் பொட்டு வச்சு ஆஞ்சநேயரை வழிபடணும். ஆஞ்சநேயருடைய சூக்தங்கள் சொல்லி வழிபடலாம். அஞ்சனானந்தனம், ஜானகி, சோகநாசனம் அது மாதிரி சொல்லி வழிபடலாம். அல்லது சனியினுடைய காயத்ரி சொல்லி காகத்வஜாயுத்மகே கட்டஹஸ்தாயுதமிகி தன்னோ மந்த பிரச்சோத்தியாத் சொல்லி வழிபடலாம். அல்லது ஈஸியாக தமிழில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இது சொல்ல சிறப்பு. பெரும்பாலும் அஷ்டம சனி உடையவர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அல்லது வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறது சிறப்பு. பைரவருக்கு அபிஷேகங்கள், பைரவருக்கு தேன் அபிஷேகம் செய்வது, பால் அபிஷேகம் செய்வது. பைரவர் தான் வந்து சனி பகவானுடைய குரு. அதனால் பைரவருக்கு வழிபாடு செஞ்சால் சனி பகவானுடைய கோபங்கள் குறையும். ஸோ சனி பகவானை வழிபடுறது நல்லது. செருப்பு வாங்கி தரணும். ஏழைகளுக்கு செருப்பு வாங்கி தந்தால் சனிக்கான பரிகாரம் அதுதான். சனிக்கான பெஸ்ட்டு பரிகாரம் அன்னதானம். ரெண்டாவது வந்து அதே மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு யாருக்காவது அதே மாதிரி வந்து கருப்பு கலர் ஆடைகள், கருப்பு கலர் வேஷ்டி. ஐயப்ப பக்தர்கள் கன்னிசாமியாக போவாங்க. ஐயப்ப பக்தர்கள் அவங்களுக்கெல்லாம் கருப்பு வேஷ்டி வாங்கி அவங்க கட்டிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய சனிக்கான பிரீத்தி எதுவுமே கிடையாது. சனிக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஆளுங்களுக்கும் ஷாப் ஃப்ளோர் பர்சனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். சனிக்கு நீங்கள் என்ன போற்றி சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. சனிக்கு தெரிஞ்சதெல்லாம் தானமும் தர்மமும். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும். இரும்பு சட்டி வாங்கி அந்த இரும்பு சட்டியை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மடப்பள்ளி, கோயில் இருக்கிற மடப்பள்ளி, சிவனுக்குரிய மடப்பள்ளியில் அவங்களுக்கு ஏழை தானம் பண்ணி சமைக்கிறதுக்கான இரும்பு சட்டி கொடுக்கணும். நல்லெண்ணெய் வாங்கி தரணும். இதெல்லாம் பண்ணால் சனி பகவானுக்கு சிறப்பு. சனி பகவானுடைய பரிகாரங்களை பற்றி பேசுகிறப்ப எப்போவுமே ஆஞ்சநேயர், ஐயப்பர், பிள்ளையார் இந்த கடவுள்களை வந்து நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம பரிகாரங்கள் பற்றி பேசியிருக்கோம். அது எதனாலன்னு இன்னொரு தடவை நம்ம பக்தர்களுக்கு விளங்குற மாதிரி. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரம்மச்சரிகள். உலகத்திலேயே மிக உயர்ந்த தர்மம் எதுனா பிரம்மச்சரிய தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மச்சரிய தர்மத்தை கடுமையாக கண்டுபிடிக்கிறவங்க சொல்கிற பேச்சுக்கு சனி பகவான் கட்டுப்படுவார். ஒரு தடவை சனி பகவான் வந்து என்ன பண்ணாரா, இந்த மாதிரி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட போய் சவால் விடும் பொழுது ஆஞ்சநேயரை பிடிக்க போகிறார். அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணால் தன்னுடைய வாளால் கட்டி இருக்கிறார் சனி பகவானை. அப்போ அவரால் மூச்சு முட்டை போய் சனி பகவான் ஐயோ என்னை விட்டுருன்னு கெஞ்சுறார். அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா என்னை வழிபடுவர்களையும் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறதா சரித்திரம், புராணம். அது மாதிரி ஐயப்பனும் அப்படி தான், நித்திய நைஷ்டிக பிரம்மச்சாரி, பெண்களை பார்க்கக்கூட மாட்டார். அதனால் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். அதனால் ஐயப்ப வழிபாடு பண்ணுறது சனிக்கு இந்த மாதிரி நேர்மை தர்மமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பிரம்மச்சரியத்தை மேலே ஒரு விரதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டவர்கள் இந்து புராணத்தில் விஷ்ணுமாயா எடுத்துக்கலாம், அல்லது வந்து சனீஸ்வரன் இதை எடுத்துக்கலாம், ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம், ஐயப்பன் எடுத்துக்கலாம். இவர்களெல்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். இதில் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஐயப்பன் மட்டும்தான், மற்றவர்களாம் பிரம்மச்சாரிகள். அதே மாதிரி பிள்ளையார் பார்த்தீங்கன்னாலும் பிரம்மச்சாரி. ஸோ அதனால் பிரம்மச்சாரிகள் சொன்னால் அவர் கட்டுப்படுவார் சனி பகவான். அவ்வளோதான். இதை பிள்ளையார் கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சிறுவர் கதைகள் மாதிரி இன்று போய் நாளை வான்னு பிள்ளையார் எழுதிட்டு வருவார். சனி பகவான் வரும்போதெல்லாம் இன்று போய் நாளை வான்னு சொன்னார் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இதனாலலாம் இவர்களாலாம் சனியால் பாதிக்கப்படவே இல்லை. பிள்ளையாரும் பாதிக்கப்படலை, அதே மாதிரி இவரும் ஆஞ்சநேயரும் பாதிக்கப்படலை. அதனால் இவர்கள் சொன்னால் சனி கேட்பார் என்பது நம்பிக்கை. அஷ்டம சனி குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.